திரௌபதி அம்மன் ஆலயத்தில் முக்கியமாக இருக்கக்கூடிய சகாதேவனை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா சகாதேவனை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சகாதேவன் திரௌபதி அம்மன் ஆலயத்திலேயே முக்கியமான ஒரு கதாபாத்திரமாவார். அவர் யார், அவரை எப்படி கண்டறியறது அப்படின்னு பார்த்தீங்களா, அவர் ஒரு சேரில் அமர்ந்து இருப்பது போல அவர் இடது கையில் ஒரு புக்கும் வலது கையில் ஒரு கத்தியும் வைத்து அமர்ந்திருப்பவர் தான் இந்த சகாதேவன். சகாதேவன் கிருஷ்ணருக்கு இணையான ஒரு வலிமை மிக்க ஒரு மன்னர் ஆவார். இந்த மன்னர் எந்த அளவு வலிமையானவர் அப்படின்னு பார்த்தா, ஜோதிடம் கணிப்பதிலும் முன்கூட்டிய காலத்தையும் முன்னதாகவே அறிய வல்லமையும் பெற்றவர். இந்த உலகத்தில் மொத்தம் 2 பேர் தான். அது அப்படி யாருன்னு பார்த்தா, ஒன்று கிருஷ்ணர், இன்னொரு சகாதேவன். சரி வாங்க முழுமையாக பார்க்கலாம். இந்த சகாதேவன் யார் அப்படின்னு பார்த்தா, சகாதேவன் மன்னர் அவர் யார் அப்படின்னு பார்த்தா, பாண்டவர்களுக்கு 5வது மகனாக விளங்கக்கூடியவர் தான் இந்த சகாதேவன். மிக இளைய தம்பி சகாதேவன் ஆவார். பாண்டவர்களிலே மிகவும் அமைதியானவராகவும் அடக்கமானவராகவும் அதே சமயத்தில் மிகவும் புத்திசாலியானவராகவும் இருக்கக்கூடியவர் தான் இந்த சகாதேவர். சாபம் இவர் ஒரு விதத்தில் பெற்றவர் தான் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் அவர் நேரடியாக எந்த ஒரு முனிவரிடமோ அல்லது எந்த ஒரு தீய சக்தினாலேயோ இவர் சாபம் பெறலை. அது கிருஷ்ணனால் ஒரு விதிக்கப்பட்ட ஒரு நிபந்தனையினால தான் இவர் கடைசி வரைக்கும் ஒரு சாபம் அமைஞ்சவரா அப்படி மாறி போயிட்டார். மற்றபடி இவர் தன் தந்தையின் கட்டளையின்படி தன் உடலை உட்கொண்ட, அதாவது என்ன, அவருடைய தந்தை இறக்கும் தருவாயில் தன்னுடைய உடலை உண்பவர்கள் நான் இது நாள் வரைக்கும் நான் சேர்த்து வைத்த ஆன்மீகம், ஒரு சிந்தனையும் அறிவும் எந்த விதத்திலையும் வீணாக்கிடக்கூடாது என்ற ஒரு நோக்கமும் அவருக்கு இருந்தது. அதன்படியே அவர் தந்தை கட்டளையை ஏற்பபடியே பாண்டவர்கள் அனைவரும் யோசித்தார்கள். அதில் 4வரும் இறையவர் தம்பி சகாதேவனை அழைத்து வந்து தன் அப்பாவின் உடலை 3 பாகங்களாக உட்கொள்ளுமாறு அவர்களில் சொல்லிய பிறகும் அவர்கள் கட்டளையின் அவர் ஏற்றேதான் இந்த சபதத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் முதல் முறையாக உட்கொண்ட போது கடந்த காலத்தை பெற்றார். 2வது முறை உட்கொண்ட போது நிகழ்காலத்தை அறிந்தார். 3வது முறை உட்கொண்ட போது எதிர்காலத்தை அறிவும் பேராற்றலும் பெற்றவர் தான் இந்த சகாதேவன். இது ஒரு விதத்தில் சாபம்லாம் கிடையாது. இவர் பெற்ற ஒரு மிகப்பெரிய வரம் தான் சொல்லணும். அதன்படியே ஒரு வாட்டி கிருஷ்ணரை தன் பாச கயிற்றினாலே கட்டி போட்டு வைத்தவர் தான் இந்த சகாதேவன். சரி, அதெல்லாம் ஓகே. அவருக்கு எதற்கு திரௌபதி அம்மன் ஆலயத்தில் கடைசியாக அவருக்கு ஆடு ஒன்று பலி கொடுக்குறாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அது என்னன்னு நான் இந்த வீடியோவில் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். போர் முடிந்த பாண்டவர்களையும் வென்றாலும் தர்மபடி அது விதி மீறல் செய்யப்பட்டது தான். அதாவது துரியோதனன் போரில் வெற்றி பெற எந்த ஒரு நாளில் எந்த நேரத்தில் அரவானை கடவுளை கொடுக்க வேண்டும் என்று கணித்து கேட்க, சகாதேவன் எதிரியாக இருந்தாலும் உன்னை தான் நான் எதிர்பார்த்து வந்துள்ளேன் அப்படின்னு சொல்லி, அதன்படியே சகாதேவன் தர்மத்தை மீறாமல் எதிரியாக இருந்தாலும் உண்மை மறைக்காமல் அமாவாசை அன்று பலி கொடுக்க வேண்டும் என்று நிச்சயம் என்ற ஒரு நல்ல நேரத்தை குறித்து கொடுக்கிறார். இதை அறிந்த கிருஷ்ணர் பாண்டவர்கள் வெல்ல வேண்டும் என்பதற்கு அமாவாசை ஒரு நாள் முன்பே சந்திரனையும் சூரியனையும் ஒன்றாக சேர்த்து வைத்துவிட்டு ஒரு மாயை உருவாக்கி, இதனால் கௌரவர்களுக்கு பலி கொடுக்க வேண்டிய அரவானை முன்பாக பாண்டவர்கள் தரப்பில் அரவானை பலி கொடுத்து விட்டார்கள். அனைத்து போர்களையும் பலி முடிந்து தர்மம் நிலைநாட்டப்பட்டதற்கு பிறகும் ஏதேனும் தோஷங்கள் அல்லது தீய சக்திகள் எஞ்சியிருந்தால் அவற்றை நீக்க சகாதேவனிடம் ஜோதிடம் மற்றும் மாந்திரி ஆற்றல் துணை நிற்பதற்காக ஜோதிகம் எனவே வலிவின் கடைசி பகுதியாக சகாதேவனுக்கு ஆட்டை பலி கொடுக்கிறார் இந்த கிருஷ்ணர். அதாவது திரௌபதி அம்மன் ஆலயத்தில் கடைசியாக இந்த சகாதேவனுக்கு பலி கொடுப்பாங்க ஒரு ஆட்டை. எல்லாம் சம்பிரதாயம் முடிச்சுக்கிட்டு திருவிழா நடந்து அனைத்து தவறுகளுக்கும் போரில் மடிந்த ஆன்மாக்களுக்கும் சந்திக்கும் பிராயச்சித்தமாக இந்த இறுதி பலி கொடுக்கிறார்கள். அதாவது இந்த பலி எதற்கு அப்படின்னு பார்த்தா, இது அந்த பகுதியில் தீய சக்திகள் விரட்டும் ஊருக்கு ஒரு காவல் தெய்வமாக இருக்கக்கூடியது தான் இந்த சகாதேவன். ஓகே, நம்ம இத்துடன் இந்த வீடியோ முடித்துக்கொள்ளலாம். சகாதேவனை பற்றி அறிந்த முழு வீடியோவும் இது இவ்வளவு தான். சகாதேவனை பற்றி இன்னும் நிறைய இருக்கிறது. ஆனாலும் ஒரு ஷார்ட்டாக நான் சொல்லி முடிச்சிட்டேன். ஆனால் இது கடைசியாக எதற்கு சகாதேவனுக்கு பலி கொடுக்கிறார்கள் அப்படின்னு கேட்டாங்க. அதனால தான் நான் இந்த வீடியோ பதிவிட்டேன். ஓகே, உங்களுக்கு வேறு ஏதோ ஒரு தகவல் தெரிஞ்சால் நீங்கள் அதையும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் நல்வாழ்வு பெறுவீர். உன் துயரங்கள் அனைத்தும் விரைவில் நீங்கும், கவலைப்படாதே.
மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.